தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த அருமையான வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன போஸ்டிங் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் தெளிவாக இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸை நம்ம அப்பப்போ தெரிவிச்சுட்டு இருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஏஓசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்மி ஆர்டனன்ஸ் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்மிக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கான ப்ரொபேஷனரி பீரியட், இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 2 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியடும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பாருங்கள், சூப்பரான வேக்கன்சிஸ் எல்லாமே. மெட்டீரியல் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, சிவில் மோட்டார் டிரைவர், டெலஃபோன் ஆப்ரேட்டர், ஃபயர்மேன், கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 389 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 29,200 ரூபாயிலேருந்து 92,000 வரைக்கும் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே இதில் 40,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இந்த 19,900 ரூபாய்க்கு 34,000 உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். மற்ற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே இந்த 19,900 தான். எம்டிஎஸ்க்கு மட்டும் 18,000, 26,000 உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கையில் கிடைக்கும். ஸோ இப்போ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரீஜியன் வைஸ் பிரேக்கப்பும் பார்த்துட்டு போயிருங்க. நம்ம சதர்ன் ரீஜியனில் தமிழ்நாட்டுக்கு ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 1 வேக்கன்சி, டெலஃபோன் ஆப்ரேட்டருக்கு 2 வேக்கன்சி, ஃபயர்மேனுக்கு 47, எம்டிஎஸ்க்கு 1 வேக்கன்சி, ட்ரேட்ஸ்மேனுக்கு 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போது ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை எஸ்சி/எஸ்டி ஆகிருக்கீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும். அதுவே ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மாக இருக்கீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி இல்லைனா டிப்ளமோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலோ நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 18லேருந்து 25 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. இதுக்கும் எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து அதே மாதிரியே சிவில் மோட்டார் டிரைவருக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். 2 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து டெலஃபோன் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பிபிஎக்ஸ் போர்டு உங்களால் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கணும். ஃபயர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், ட்ரேட்ஸ்மேனுக்கெல்லாம் 10th மட்டுமே பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு ஒரு 5 சாய்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். தமிழ்நாட்டிலையும் சென்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் ஃபில் பண்ணுவாங்க. உடனே அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் எப்படி உங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அது இல்லாமல் ஜேஓஏ ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டிரைவருக்கு டிரைவிங் டெஸ்ட்டு, ஃபயர்மேனுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஹைட்டு 165 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட்டு நார்மலாக 81.5, எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 85 இருக்கணும். வெயிட் ஒரு 50 கிலோ இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிஇடி ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதை பொறுத்தளவுக்கு 1.6 கிலோமீட்டர் நீங்கள் ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா 8 நிமிஷம் 26 செகண்ட் டைமும், ஆண்களுக்கு 6 நிமிஷம் டைமும் கொடுப்பாங்க. அதே மாதிரியே அடுத்து நீங்கள் ஒரு ஆளை தூக்கிட்டு 63.5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆளை தூக்கிட்டு 183 மீட்டர் 96 செகண்டில் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் உங்களுக்கு ஃபயர்மேன் போஸ்டிங்ஸ்க்கு இருக்குது. அடுத்து கார்பெண்டர், அதுக்கப்புறம் பெயிண்டருக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது மாதிரி ஒரு டெஸ்ட்டும், கார்பெண்டருக்கு உடன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட்டும் இருக்கும். இதை தவிர எம்டிஎஸ்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், வேறு எந்த டெஸ்ட்டும் கிடையாது.
ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டும் ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, அதாவது 1.5 கிலோமீட்டர் 6 நிமிஷம் கடக்கிற டெஸ்ட்டும் 200 மீட்டருக்கு 50 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போகிற டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸை பொறுத்தளவுக்கு அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு காமன் கொஸ்டின் தான். 150 கொஸ்டின், 150 மார்க்கு, 2 மணி நேரம் டைமு. ஆனால் லெவல் மட்டும் மாறும். இப்போ நீங்கள் டிகிரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா டிகிரி லெவலில் எக்ஸாம் இருக்கும். மெட்ரிகுலேஷன்லாம் மெட்ரிகுலேஷன், 12னா 12th லெவலில் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து மற்ற எதுவுமே மாறலை. கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் டைரெக்டாக எழுதிக்கலாம், தமிழில் கிடையாது. எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. சிலபஸுமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் சிலபஸை ஆட் பண்ணிடுறேன். போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சதர்ன் ரீஜியனாக சதர்ன் சைடில் தான் போடுவாங்க. இதை தவிர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் மேபி 100லேருந்து ஒரு 200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் தான். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன்.